ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து ரமஜான் நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸ்டார்ட் ஆன நாள்லேருந்து இன்னி வரைக்குமே நான் சாப்பிட்ற வீடியோ போடுறேன்ல. இந்த வீடியோவில் நான் சாப்பிட்றது எல்லாமே கிச்சனில் வேலை செய்கிற அக்காங்க அவங்களாம் தான் செஞ்சது. இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் அங்கே வேலை செய்கிறோம் அப்படின்னா 10 பேருமே வந்து யாருமே வந்து முஸ்லீம்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து இந்து, கிறிஸ்டின் இந்த மாதிரி தான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே இந்த நோன்புலாம் இருக்கிறதில்ல சாப்பிட்ருவாங்க. நாங்கள் வந்து இங்கே வேலை முடிக்கிறோம் இல்லையா? அதாவது நாங்கள் வேலை செய்கிற வீட்டில் வந்து வேலைலாம் முடிச்சுட்டு கரெக்டாக 1:45 2 மணி போல் அந்த கிச்சனுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு வேலை எல்லாம் சமோசா அது இது செய்கிறதுக்கு போயிடுவோம். சரிங்களா? போனவொடனே ஒரு நாளைக்கு ஒருத்தர் சமைக்குவாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லாருமே மதியம் பசி காலைல டீ அந்த மாதிரி தான் குடிச்சிட்டு வருவாங்களே. ஏன்னா இங்கே எதுவும் வீட்டுங்களே எதுவும் சமைக்க முடியாது. ஏன்னா அவங்க தூங்குவாங்க. நம்ம சமைக்கும் போது அந்த வாசனை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பசி எடுக்கணுமா அந்த மாதிரிலாம் தோணும்ல. அதனால் வந்து வீட்டில் யாருமே பொதுவாக சமைக்க மாட்டோம். டீ மட்டும் ஏதாச்சும் வச்சு குடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்துடுவாங்க. வந்தோடனே ஒரு நாளைக்கு ஒருத்தர் சமைப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட நான் இந்த ரம்ஜானுக்கு நான் சமைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு நாள் வந்து இந்த காளான் இருக்கு இல்லையா? அது வந்து நான் சமைச்சேன். அவங்கெல்லாம் ஒரு மதியம் 3 மணி அப்புறம் அப்படி சாப்பிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நான் சமைச்சு நான் சாயந்தரமாக சமைச்சு நான் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன் கொஞ்சமாக. நான் வந்து அவங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா அவங்களாம் மதியம் சாப்பிட்டதாலே எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன். அதோடு சரி நான் அந்த கிச்சனில் ஒரு நாள் கூட ஒன்றுமே சமைக்கவே இல்லை. ஆனால் போன ரம்ஜான் அதுக்கு முன்னாடி டைம் எல்லாமே நான் தாங்க ஃபஸ்ட்டு போய் அடுப்பு பற்ற வைப்பேனே. எனக்கு பசி தாங்கவே தாங்காது பார்த்துக்கோங்க. வீட்டில் இவங்கலாம் வந்து டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு வராங்களே, நான் அது கூட குடிக்க மாட்டேன். எனக்கு அப்போல்லாம் சுத்தமாக டீ குடிக்கிற பழக்கமே இல்லை. அதனால் என்ன பண்ணுவோன்னா ஏந்திச்சி வேலைலாம் முடிச்சுட்டு அவங்க போனோடனே பசி கவனமாக இருக்கும். போயிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு அரிசி கழுவி வைப்பேன். ஏதாச்சும் ஒன்று குழம்பு எதனா ஒன்று நல்லா இருக்குதோ நல்லா இல்லையா வச்சு விட்டுருவேன். ஆனால் இந்த ரமஜானுக்கு நம்ம நோன்பு இருக்கிறதால அந்த பக்கமே அடுப்புக்கிட்டே போல பார்த்துக்கோங்க. எல்லாம் திட்டினே இருந்தாங்க. நீ ஃபஸ்ட்டு இந்த நோன்பு இருக்கிறது விட்ரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நீ சமைக்க மாட்டேங்கிற, நாங்களாம் தனியாக உட்காந்து சாப்பிட்றதா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி நம்ம இந்த 30 நாள் கடக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான். அப்புறம் என்ன ஒரு சில பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து நோன்பு ஃபஸ்ட்டு இருந்தீங்க இல்லையா? அப்போ வந்து இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நான். அது ஒரு புது அனுபவம். கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் இவங்க எல்லாமே திட்டினே இருந்தாங்களா, நீ சமைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டுனே தான் இருந்தாங்களே. சரி நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடி நாளே சொல்லிட்டேன், நான் வந்து கிச்சனில் நாளைக்கு நான் தான் சமைக்க போகிறேன், நீங்கள் யாரும் சமைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். என்னென்னா முன்னாடியே வந்து சமைச்சிருவாங்க. இப்போ ஒரு சில அக்காங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் ஒரு 2 மணிக்கு கிச்சனுக்கு போகிறோன்னா ஒரு 1:45 1:30க்கெலாம் சீக்கிரமாக வந்து நாங்கள் போகிறதுக்குள்ளேயே வந்து சமைச்சு வச்சுருவாங்க. அதனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் யாரும் சமைக்காதீங்க, நான் வந்ததுக்கப்புறமே சமைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் முன்னாடியே சொல்லிட்டேங்க, நான் சாப்பாடு செய்வேன், நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன குறையே சொல்லக்கூடாது. அப்படி குறை சொன்னீங்கன்னா நான் சாப்பாடு சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து கரெக்டாக அந்த ப்ராப்பராக சமைக்க தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் அம்மா இருப்பாங்க, எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க. அதனால் எனக்கு சமையல் பற்றி அவ்வளோவும் தெரியவே தெரியாது. நான் ஃபஸ்ட்டு குவைத்துக்கு போனேன் இல்லையா? குவைத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் சமையல்னால் என்னன்னே நான் கற்றுக்கிட்டேன். நிஜமாலுமே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி திரும்ப சமைப்பேங்க வீட்டில் அதிகபட்சமாக நாங்கள் ஒரு 3 பேர் தான் இருப்போமே. நாங்கள் கொஞ்சமாக சாப்பாடு செஞ்சுட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு, தக்காளி சட்னி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, அப்புறம் என்ன பண்ணுவேன், என்றைக்காச்சும் ஒரு நாள் சாம்பார், இவ்வளோ தான். இதை தாண்டி இந்த எக்ஸ்ட்ரா வந்து பிரியாணி, நல்லா கறி குழம்பு அந்த மாதிரி இந்த மாதிரி எதுவுமே எனக்கு சமைக்க தெரியாது. அப்படி மிச்சம் மீறி நான் சமைச்சாலும் அது நல்லாவும் இருக்காது. அப்படி தான் நான் குவைத்துக்கு போகிற வரைக்குமே இருந்தேன். குவைத்துக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து நான் 2 வருஷம் வேலை செஞ்சேன் அப்படின்னா, அதில் வந்து ஒரு 1.5 வருஷம் வந்து க்ளீனிங் வேலை மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு 6 மாதம் வந்து என்னை சமைக்கிறதுக்கு விட்டுட்டாங்க. அதாவது சமைக்கிற வேலை செய்கிற அக்கா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து க்ளீனிங் வேலையை முடிச்சுட்டு அப்படியே சமையலுக்கு மாற்றிட்டாங்க. அப்போது ஒன்று ஒன்றா எங்கள் ஓனர் அவங்க வந்து கற்றுக் கொடுத்து ஓகே அந்த நாட்டு சமையல் கற்றுக்கினேன். அப்பயுமே நம்ம ஊர் சமையல் தெரியாது. அந்த நாட்டு சமையல் சமைக்கும் போதே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு மைண்டுக்கு வந்துடும் இல்லையா, அப்படி தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு போயிட்டு வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் சமையலில் பிக்கப் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் போயிடுச்சு. அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் பேருக்கு தான் சமைக்க தெரியாது. 3 பேர் எங்கள் வீட்டில் இருக்கமா, 3-4 பேருக்கு மட்டும் தான் சமைக்க தெரியும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா அதிகமாக எனக்கு சமைக்க தெரியாது. அப்படி சமைச்சாலும் சொதப்பிடுவேன். அதனால் நான் வந்து இவங்ககிட்டலாம் சொல்லிட்டேன், இந்த பாரு நான் சமைக்க போகிறேன், யாரும் வாயை திறக்கக்கூடாது. அப்போ கேட்டாங்க, ஏண்டி வாயை திறக்காமல் எப்படி சாப்பிட்றது? அதெல்லாம் தெரியாது, வாயை திறக்கக்கூடாதுன்னா திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், நீ உனக்கு விருப்பம் போல் சமை, நீ எது சமைச்சு கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்ட்டாங்க. அவள் நான் என்ன பண்ணேன்னா
போயிட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி செஞ்சேங்க. பிரியாணியில் வந்து ஒரே ஒரு சொதப்பல் ஆகிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுட்டேன். ரொம்ப இல்லை, ஒரு 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 அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா, சாப்பாடு வந்து ரொம்ப பலான்னு வரும்ல, அந்த மாதிரி வரல. அப்புறம் இன்னொன்று ஒன்றுனா, நம்ம இந்த நாட்டில் பிரியாணி நம்ம ஊர் பிரியாணி மாதிரி தான் எல்லாமே போட்டு செஞ்சேன். ஆனாலுமே நம்ம ஊர் பிரியாணி மாதிரி அந்தளவுக்கு வாசனையாக இருக்காது. ஏன்னா இங்கே வந்து இந்த வீட்டில் மசாலாவே இருக்காதுங்க. இவங்க வந்து நான் எல்லா வீடியோவில் சொல்லணும், இவங்க வந்து உப்பு, மஞ்சத்தூள் இதை மட்டும்தான் போட்டு சாப்பாடே செய்வாங்களே. இவங்களுக்கு வந்து இந்த காரம்னா என்னன்னே தெரியாது. மிளகாத்தூள் இருக்கும், அது வந்து இந்த வெறும் மிளகாத்தூள் நம்ம கடையில் போடுறோம் இது மட்டும் தான் வச்சுருப்பாங்க. எக்ஸ்ட்ரா மசாலா பவுடரோ எதுவுமே போட மாட்டாங்க. இப்படியே இருக்குது இந்த வீட்டில். நம்ம யாராச்சும் ஊரில் இருந்தால் கூட ஊர்லேருந்து ஏதாச்சும் ஒரு மசாலா, பிரியாணி மசாலா அந்த மாதிரிலாம் போட்டால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வாசனையாக இருக்கும். ஆனால் நான் ஊர்லேருந்து வந்து மிளகாத்தூள் எடுத்துன்னு வச்சுருந்தேன்னா அது கொஞ்சமாக போட்டு, அப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு அப்படி தான் சமைச்சேன். சாப்பாடெலாம் ஓரளவுக்கு நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இல்லைனா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க. பிரியாணி செஞ்சேன். அப்புறம் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி, அதுவும் எல்லாமே நானே செஞ்சேங்க. கிரேவி செஞ்சேன். அப்புறம் வந்து உளுத்த வடை வந்து போண்டாவாக மாறிடுச்சு. ஏன்னா அது வந்து அந்த உளுந்து வந்து கொஞ்சமாக வந்து இருந்ததா, அது வந்து மிக்சியில் வந்து அரையவே இல்லை. அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றுனோன்னா கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிடுச்சு. அப்புறமா சரி வடை வராதுன்னு சொல்லிட்டு போண்டா மாதிரி அள்ளி போட்டு அது வந்து சமைச்சிட்டாங்க. அப்புறம் வந்து வெங்காய தயிர் பச்சடி இது எல்லாமே நானே செஞ்சு நானே தூக்கிட்டு வந்து ஹாலில் வச்சு லைட்டு போட்டு ஏசி போட்டுவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் எல்லாத்தையுமே கூட்டின்னு வந்தேன். வாங்க நானே பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு சின்ன வந்து பரிமாற தெரியாதுங்க. நான் அள்ளி போட்டேன்னா ஒருத்தருக்கு ஒரே மாதிரி கூட அள்ளி போட்டுருவேன். எல்லாத்துக்கும் கரெக்டாக வரணும், இவங்களுக்கு சிக்கன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது. அதனால் பயந்து வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக போடுறோமா. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு கம்மியாக போட்டால் கஷ்டம் ஆகிடும்ல. அதனால் அந்த ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணுறது ஓகே. வெளியில் வந்து ஒருத்தருக்கு கொடுக்குறோன்னா குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக வச்சேன். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நிஜமாலுமே பாராட்டினாங்க. பிள்ளைங்க உண்மையாக பாராட்டினாங்களா பொய்யா பாராட்டினாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே வந்து சாப்பாடு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக், அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுருந்தோன்னா சாப்பாடு வந்து நம்ம பிரியாணி பலன்னு இருந்திருக்கும். அது லைட்டாக சொதப்பிடுச்சு, அவ்வளோதான். அப்புறம் நேற்று இப்படி தாங்க போச்சு. நேற்று எடுத்த வீடியோ நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். எனக்குமே மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் அவங்க சமைச்சு கொடுத்தது நம்ம சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு அந்த உணர்வு கூட அதிகமாக இல்லை. இன்றைக்கி நான் சமைச்சு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஃபேமிலிலாம் விட்டுட்டு தனியாக இருக்க எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக வந்து சண்டையே போட்டுக்க மாட்டோமான்னு கேட்டால் அவ்வளோ இல்லை. ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்குவோம், உடனே கூடிக்குவோம். இந்த மாதிரி தான் ஜாலியாக இருப்போம். அப்புறம் அவங்களாம் சாப்பாடு கொடுத்துட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் வந்து ஆனால் என்ன ஒன்றா தனியாக உட்காந்து சாப்பிட்றது ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.